வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். A reinforced concrete column 50 cm cross 50 cm in the section is reinforced with 4 steel bars of 2.5 cm diameter, one in each corner. The column is carrying a load of 2 meganewton. Find the stresses in the concrete and steel bar. Take Young's modulus of steel is equal to 2.1 into 10 power 5 Newton per mm square, and Young's modulus of concrete is equal to 1.4 into 10 power 4 Newton per mm square. இப்போ நமக்கு என்ன இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒரு கான்கிரீட் காலம் இருக்கு. ஓகேயா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு கான்கிரீட் காலம் இருக்கு. இந்த கான்கிரீட் காலம் என்ன இருக்கு? ஸ்டீல் ராட். இதில் என்ன ஊற்றிருக்காங்க? கான்கிரீட் இருக்குது. அப்புறம் இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஸ்டீல் ராட். 4 ஸ்டீல் ராட் வச்சுருக்காங்க, 4 கார்னரில் இருக்குது. ஓகேயா? இப்போ இந்த காலம் என்ன பண்ணுறாங்க? இந்த காலம் வந்து இஸ் சப்ஜெக்டட் டு அ லோட் ஆஃப் 2.2 மெகா நியூட்டன். ஸோ இது என்ன இருக்குது? கான்கிரீட் வந்து காலம் வந்து இப்போது கம்ப்ரெசிவ் லோடில் தான் ஆக்ட் ஆகும். லோடு எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 2 மெகா நியூட்டன். ஓகே, 2 மெகானா லோடு என்னது எழுதலாம்? மெகானா என்ன? கிலோனா 3, மெகானா 6. 2 into 10 power 6 நியூட்டன் இந்த லோட் ஆக்ட் ஆகுது. இந்த லோட் ஆக்ட் ஆகுதுனால என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ்ஸு கான்க்ரீட்லேயும் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும், ஸ்டீல்லையும் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். இது வந்து என்ன? கான்க்ரீட், இது ஸ்டீல். ஓகே, ஸ்ட்ரெஸ் கான்க்ரீட்லேயும் க்ரியேட் ஆகும், ஸ்டீலில் க்ரியேட் ஆகும். நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் என்ன, ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் என்ன? ஸ்ட்ரெஸ் நம்ம கான்க்ரீட்டுக்கு சீன்னு வச்சுக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஸ்டீலுக்கு எஸ்ன்னு வச்சுக்கலாம். கிவன் யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து 2.1 into 10 power 5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்ட். அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்க்ரீட் கொடுத்துட்டாங்க. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்க்ரீட் என்னது பார்த்தோம்னா 1.4 into 10 power 5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்ட். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ என்ன இருக்குன்னா, இது ரெண்டும் சேர்ந்து ஒரே மெட்டீரியலாக, காம்போசிட் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ இதோட கிராஸ் செக்ஷன் வரைஞ்சோன்னா எப்படி இருக்கும்? இதோட கிராஸ் செக்ஷன், அதாவது நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து வெட்டிட்டு நான் என்ன பார்க்குறேன்? மேலே இருந்து இதை வியூ பண்ண போகிறேன். மேலே இருந்து வியூ பண்ண எனக்கு என்ன இருக்கும்? இந்த கிராஸ் செக்ஷன் இருக்கும். இந்த கிராஸ் செக்ஷனோட டைமென்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 50 சென்டிமீட்டர் கிராஸ் 50 சென்டிமீட்டர். கரெக்டா? 50 சென்டிமீட்டர் கிராஸ் 50 சென்டிமீட்டர் இதோட டைமென்ஷன். அப்போ இந்த எண்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 4 ஸ்டீல் ராட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்டீல் ராட் ஒரு கார்னரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டீல் ராடோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோன்னா, டயமீட்டர் ஆஃப் த ஸ்டீல் ராட் வந்து 2.5 சென்டிமீட்டர். டயமீட்டர் ஆஃப் த ராட் என்ன? 2.5 சென்டிமீட்டர். எம்எம் மாற்றணும்னா 25 mm தான் என்ன? டயமீட்டர் ஆஃப் ராட் டயா. ஓகே, ராட் டயா. இப்போ நான் டோட்டல் லோட் என்னது? 2 into 10 power 6 நியூட்டன். இந்த டோட்டல் லோட் யார் 2 பேர் தாங்கி பிடிச்சி ஷேர் பண்ணணும்? இங்கே யார் இருக்கா? என்கிட்ட ஸ்டீல் ராட் இருக்குது, அப்புறம் இது உள்ளே இருக்கிறதுலாம் என்ன? கான்க்ரீட். ஓகே, இவங்க 2 பேர் தான் தாக்கு பிடிக்கணும். அப்போ நான் முதல் ஈக்குவேஷன் என்ன எழுதலாம்? டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு லோட் கேரிடு பை ஸ்டீல் பார் ப்ளஸ் லோடு கேரிடு பை என்ன எழுதலாம்? கான்க்ரீட் பார் எழுதலாமா? கான்க்ரீட். ஆனால் இங்கே எத்தனை ஸ்டீல் பார் இருக்குது? 4 இருக்குல்ல. அப்போது இது ஒரு ஸ்டீல் பார் இல்லை, 4 ஸ்டீல் பார். ஓகே, ஸோ டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு லோட் கேரிட் பை 4 ஸ்டீல் பார்ஸ் ப்ளஸ் லோட் கேரிட் பை கான்க்ரீட். ஓகேயா? ஸோ நம்ம லோடு எப்படி எழுதலாம்? நம்ம இப்போதும் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா எழுதுவோம். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம லோடை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எழுதலாமா? லோட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. இப்போ நான் இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ண. ஸோ டோட்டல் லோட் P இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் இது என்ன எழுதணும்? ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் இன்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் ஏரியா ஆஃப் கான்க்ரீட். இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியும்னு பார்க்கலாம். நம்மளுக்கு லோடு, அதாவது Pயோட வேல்யூ தெரியும். டோட்டல் லோட் 2 into 10 power 6ன்னு தெரியும். ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்மளோட ஸ்டீல் ராடோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயமீட்டர் வச்சு நம்ம ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் கான்க்ரீட் பார்த்தோன்னா நம்மளுக்கு இது எவ்வளோ ஏரியா மொத்தம்னா இது வந்து
ஸோ இதோட டோட்டல் ஏரியா என்ன வரும் 50 × 50 ஸ்கொயர். ஆனால் இதை எதை மைனஸ் பண்ணணும், இந்த ஏரியாவில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸ்டீல் ராட் இருக்குது. ஸோ நம்ம கான்க்ரீட்டோட ஏரியா மட்டும் கேல்குலேட் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் ஏரியா மைனஸ் இந்த 4 சர்க்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், கான்க்ரீட்டோட ஏரியா கிடச்சிரும். ஸோ நான் வந்து இதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எத்தனை அன்னோன் இருக்குது, 2 அன்னோன் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஈக்குவேஷன் 2 அன்னோன் சால்வ் பண்ண முடியாது. அதனால நம்ம இன்னொரு ஈக்குவேஷனும் ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஏரியாஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். வாங்க, ஏரியா ஆஃப் ஸ்டீல் கால்குலேட் பண்ணணும்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 5d²/4. கரெக்டாக 3.14. டயாமீட்டர் என்னது நம்மளுக்கு 25/4 5d²/4. இது கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வரும், ஏரியா ஆஃப் ஸ்டீல் வருமா. ஏரியா ஆஃப் ஸ்டீல் வாங்க கால்குலேட் பண்ணிடுவோம். 3.14 × 25² / 4. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்டீல் இஸ் 490.625 mm². ஓகே, அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், ஏரியா ஆஃப் கான்க்ரீட். ஏரியா ஆஃப் கான்க்ரீட் எப்படி பண்ணணும், இந்த ஹோல் ஸ்கொயர் ஏரியா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸ்கொயரோட ஏரியா என்ன, 500 × 500 மைனஸ் 4 டைம்ஸ் என்னது, 4 டைம்ஸ் ஏரியா ஆஃப் இந்த ராட் ஏரியாவை சப்ராக்ட் பண்ணல. ராட் ஏரியா நம்ம ஸ்டீல் ராட் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 490.625 பார்த்தோமா. நான் திருப்பி சொல்கிறேன், நான் என்ன கால்குலேட் பண்ணுறேன், ஏரியா ஆஃப் கான்க்ரீட். இந்த ஸ்டீல் ராடை விட்டுட்டு அந்த ஏரியாவை கணக்கு எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் ஏரியா, ஸ்கொயர் வந்து என்ன 50 சென்டிமீட்டர், அது எம்எம் ஆக்குனா 500 × 500 வந்துருச்சா. இதுதான் என்னது, இந்த ஹோல் ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் நான் இது என்ன மேலே என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், ஏரியா ஆஃப் சிங்கிள் ராடு கண்டுபிடிச்சிருக்கேனா, ஸ்டீல் ராட் கண்டுபிடிச்சிருக்கானா. ஆனால் என்கிட்ட எத்தனை ராட் இருக்குது, 4 ராட் இருக்கா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 4 ராடோட ஏரியா மைனஸ் பண்ணுறேன். அப்போ ஏரியா ஆஃப் கான்க்ரீட் எனக்கு கிடச்சிரும். வாங்க ஏரியா ஆஃப் கான்க்ரீட் கால்குலேட் பண்ணலாம். 500 × 500 and minus 4 × 490.625. ஸோ நம்ம திருப்பி ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணிக்கிறேன். 500 × 500 minus 4 × 490.625. ஸோ எனக்கு என்ன வருதுன்னா ஒரு பெரிய நம்பர் தான் வருது, 248,037.5 mm². இதுதான் ஏரியா ஆஃப் கான்க்ரீட். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிச்சாச்சு, ஏரியா ஆஃப் கான்க்ரீட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 2 வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த ஏரியா ஆஃப் ஸ்டீலுக்கும் ஏரியா ஆஃப் கான்க்ரீட்டுக்கும் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச 2 வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டோட்டல் லோட் நம்மளுக்கு என்ன தெரியும், டோட்டல் லோட் 2 × 10⁶ is equal to 4 × σs stress in steel into area of steel வந்து என்ன 490.625 plus stress in concrete into என்ன வந்து area of concrete வந்து என்ன 248,037.5. ஓகே, இது என்ன ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண என்ன, இது 4 இங்கே இதோட மல்டிப்ளை பண்ணிடலாம்ல. 2 × 10⁶ is equal to 490.625 into 4 போட்டோன்னா 19,962.5 stress steel plus 248,037.5 stress in concrete. ஸோ இது வந்து எனக்கு என்ன, இது முதல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதில் 2 அன்னோன் இருக்குது, அதனால் நான் இன்னொரு ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் நான் என்ன சொல்லலாம், இது ரெண்டும் காம்பவுண்டாக இருக்கிறதுனால இதில் ஸ்டீல் ராட் எவ்வளோ கம்ப்ரெஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதே தான் கான்க்ரீட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், சேஞ்ச் இன் லென்த் ΔL ஸ்டீல் ஷுட் பி ஈக்குவல் டு ΔL கான்க்ரீட். ΔL ஸ்டீல், ΔL நம்ம எப்படி எழுதலாம், ΔL வந்து PL/AE எக்ஸ்பிளைன் பண்ணலாமா. ஸோ இப்போ ΔL ஸ்டீலுக்குன்னு எப்படி எழுதலாம், PL/AE. அதாவது சேஞ்ச் இன் லென்த் இன் ஸ்டீல் வில் பி ஈக்குவல் டு லோட் அப்ளைடு டு த ஸ்டீல் into length of the steel into cross section area of steel into Young's modulus of steel. That should be equal to PL/AE. அதாவது இது என்னது, change in length
on concrete will be equal to load applied on concrete, length of concrete, area of cross section of concrete into Young's modulus of concrete. கரெக்டா? ஸோ இந்த ஃபார்முலாவில் ராடோட லென்த்தும் கான்க்ரீட்டோட லென்த்தும் ஒன்றா தானே இருக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே என்ன ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டோட லென்த்து என்ன சேமாக தான் இருக்கும். ஸோ ரெண்டோட லென்த்து சேமாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், லென்த் ஆஃப் ஸ்டீலும் லென்த் ஆஃப் கான்க்ரீட்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் லோடு பை ஏரியாவை நம்ம எப்படி எழுதலாம், ஸ்ட்ரெஸ்ன்னு எழுதலாமா? நம்ம என்ன எழுதியிருக்கோம், லோடு பை ஏரியா இஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு எழுதலாமா? ஆனால் இது எங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்டீல் ராடில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி இது வந்து லோட் ஆஃப் கான்க்ரீட் பை ஏரியா ஆஃப் கான்க்ரீட் வில் கிவ் யூ ஸ்ட்ரெஸ், கான்க்ரீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் பை யங்ஸ் மாடுலஸ் இன் ஸ்டீல் வில் பி ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் பை யங்ஸ் மாடுலஸ் இன் கான்க்ரீட் எழுதலாமா? இதை வச்சு நான் என்ன எழுதலாம், ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் டினாமினேட்டர் இருக்குது யங்ஸ் மாடுலஸ், இங்கே மேலே போயிடுமா, ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்க்ரீட். இதை என்ன ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் வில் பி ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ். ரெண்டு யங்ஸ் மாடுலஸ் என்ன, ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ் 2.1 இன்ட்டு 10 பவர் 5, கான்க்ரீட்டோட யங்ஸ் மாடுலஸ் 1.4 இன்ட்டு 10 பவர் 5. ஓகே, இப்போ என்ன ஆகும், 10 பவர் 5 கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, இது 2.1 டிவைடட் பை 1.4 என்ன கிடைக்குது, 1.5. ஸோ ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் வில் பி ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட். ஓகே, இப்போ இது என்னாச்சு, இது ரெண்டாவது ஈக்குவேஷனா? இப்போ ரெண்டு அன்னோன், எங்கிட்ட எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது, 1 2 அன்னோன், ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா? இப்போ இது சால்வ் பண்ணலாமா? இப்போ இது இப்படி சால்வ் பண்ணுறது, இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு அன்னோனில் ஏதாவது ஒரு அன்னோனை இன் டர்ம்ஸ் ஆஃப் அனதர் அன்னோனை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு எனக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்க்ரீட். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டீலுக்கு ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீலுக்கு பதிலாக 1.5 டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் ரீப்ளேஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட்டை கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2 in 1. ஈக்குவேஷன் 2 in 1 சப்ஸ்டியூட் பண்ண வேலை எனக்கு என்ன கிடைக்குது, 2 into 10 power 6 will be equal to 1962.5. ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீலுக்கு பதிலாக நான் என்ன எழுதுகிறோம், 1.5 into ஸ்ட்ரெஸ் ஆஃப் கான்க்ரீட் ப்ளஸ் 248037.5 ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன காமனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துடுறேன்னா, ஸோ எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம், 2 into 10 power 6 will be equal to ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் வெளியில் எடுத்துட்டா ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் என்ன வருது, 1962.5 into 1.5 plus 248037.5 வந்துருமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இந்த வேல்யூவோட டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் கிடைக்கும். வாங்க ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட்டை நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் 1962.5 into 1.5 plus 248037.5 எவாலுவேட் பண்ணியாச்சு. ஸோ இது ஆன்சர் மெமரியில் இருக்குது. ஸோ என்ன இருக்குது, 2 into 10 power 6 divided by ஆன்சர் போட்டுட்டேன். எனக்கு என்ன வந்துச்சு, ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.968. ஸோ 7.968 நியூட்டன் பர் mm². இதுதான் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட். இப்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்டீலில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, இதே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாமா, ஈக்குவேஷன் 2 யூஸ் பண்ணிக்கலாமா? ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் வில் பி ஈக்குவல் டு 1.5 times stress in concrete. Stress in concrete என்ன நம்ம மேலே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் 7.968. ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் எவாலுவேட் பண்ணுவோம். 1.5 into 7.968 எவாலுவேட் பண்ணால் 11.952 நியூட்டன் பர் mm². இதுதான் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் பாரில் வர ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, நம்ம கேட்டதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே ப்ராப்ளமில் உங்களுக்கு என்ன தரலாம், நம்பர் ஆஃப் பார்ஸ் நிறையா தரலாம். நடுவில் என்ன ஒன்று கொடுத்துட்டா
5. ஸோ இங்கே சேஞ்ச் ஆகும்னா நம்ம இங்கே மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே என்ன அப்ளை பண்ணியிருக்கேன், டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு லோட் கேரிடு பை கான்க்ரீட் அப்புறம் லோட் கேரிடு பை ஸ்டீல். ஸோ ஆனால் பிஎஸ் 4 பிஎஸ் எழுதுறதுக்கு பதிலாக, ஏன்னா 4மே என்ன ஒரே டைமென்ஷனில் இருக்கிற பார், அதுக்கு நான் 4 லோட் கேரிடு பை ஸ்டீல்னு போட்டிருக்கேன். ஸோ இது என்னோட முதல் கவர்னிங் ஈக்குவேஷனாக இருந்தது லோடை. அப்புறம் நான் ஸ்ட்ரெஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னது, ஸோ சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் ஸ்டீல் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் கான்க்ரீட். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறீங்க.